எந்த ஒரு ஜாதகத்திலையும் ஒருத்தருக்கு நோயை கொடுக்கறதுக்கான தகுதி 6ஆம் 8ஆம் அதிபதிகளுக்கு மட்டும்தாங்க இருக்கும். வணக்கம். நமக்கு என்கிற ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அண்ட் அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, அண்ணே, கேன் யூ ப்ளீஸ் மேக் ஆன் வீடியோ லைக் what placements can cause cancer, dying sickness? ஓகே, என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா, எந்த இடங்கள் ஒருத்தருக்கு கேன்சரை கொடுத்து மரணம் அடைய வைக்கும்? ஆமா, இந்த நோயால, இந்த கேன்சர் நோயால சிஏ நோயால உங்களை இது பண்ண வைக்கும் அப்படின்றத கேட்குறீங்க. எந்த பாவகங்கள், எந்த ஒரு ஜாதகத்திலையும் ஒருத்தருக்கு நோயை கொடுக்கறதுக்கான தகுதி 6ஆம் 8ஆம் அதிபதிகளுக்கு மட்டும்தாங்க இருக்கும். வேற யாருமே அதனை கொடுக்க மாட்டாங்க. குறிப்பிட்ட சில லக்னங்களுக்கு, அடிக்கடி நம்ம பேசியிருப்போம், மேஷ விருச்சிக லக்னங்களுக்கு ஒரே லக்னாதிபதி அட்டமாதிபதியா வருவாரு. ரிஷப துலாம் லக்னத்துக்கு லக்னாதிபதியே 6ஆம் அதிபதியா, 6ஆம் அதிபதியே லக்னாதிபதியா வருவாரு. ஓகே, இது ஒரு நுணுக்கமான இடத்துல எந்த பாவகத்தை செயல்படுத்த போறாங்கன்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு சுபத்துவ நிலை மிகப்பெரிய அமைப்புகள்ல இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ எந்த பாவகம் தீர்க்கவே முடியாத நோயை கொடுக்கும்? 6ஆம் பாவகம் ரொம்ப 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 சென்சிட்டிவான பாவகம். 6ஆம் பாவகம் வலுத்து இருக்கக்கூடிய ஒருத்தர் மிகப்பெரிய நல்ல பலன்களை 6ஆம் பாவகத்துல இருந்து அனுபவிப்பாரு. 6ஆம் பாவகம்னாலே என்னது? கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், திருட்டு, அடுத்தவங்களோட பணம், இதெல்லாம் 6ஆம் பாவகம்ங்க. நீங்க வேலைக்காரரா இருக்கிறீங்களா? மற்றவங்க உங்களுக்கு வேலைக்காரங்களா இருக்காங்களா? 100 பேரோட வருமானம் வருதா? 1000 பேரோட வருமானம் வருதா? இல்ல நீங்க ஒருத்தருக்கு போய் அடிமையா வேலை செஞ்சு உங்க வருமானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களான்ற தன்மையெல்லாம் 6ஆம் பாவகம். அதே மாதிரி 8ஆம் பாவகம் கடன், நோய், வம்பு, வழக்கு இந்த அமைப்புகள் இருந்தாலும் கூட 6ஆம் பாவகம் தரக்கூடிய அமைப்பு நோயாக இருந்தால் அது வாழ்நாள் முழுக்க தொடரக்கூடிய அமைப்பா இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்த நிலையில அப்படின்னு பார்க்கும்போது 8ஆம் பாவகம். இதுல விதிவிலக்கு இருக்குதா? ஓகே, எந்த ஒரு ஜாதகம், எந்த ஒரு லக்னத்துக்கும் லக்னாதிபதியை விட 6 8ஆம் அதிபதி பலமா இருக்கக்கூடாது. கேள்வி ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு பேசுறீங்க அப்படின்னு. இந்த மொத்தமும் ஜாதகத்தினுடைய லக்னாதிபத்தியத்திற்கு உட்பட்டது. லக்ன ஆதிபத்தியத்துக்கு உட்பட்டு தான் அவர் நோயை அனுபவிக்கிறாரு. அவருக்கு மனசு கெட்டு போகுது, அவருக்கு நோய் வருது, அவருக்கு பிரிவு வருது, இழப்பு வருது, சோகம் வருது, அழுக வருது. அப்ப லக்னம் எப்படி இருக்கு? லக்னாதிபதி பாவராகவே இருந்தாலும் கூட உச்சமா இருக்கும் போது என்ன நடக்குது? மத்த 6 8ஆம் அதிபதி நீச்சமாகவோ ஆட்சியாகவோ இருக்கும் பொழுது இவரை தாக்கக்கூடிய அமைப்புகள்ல, இவரால் மீண்டு வர முடியாத அமைப்புகள்ல வறுமையோ ஏழ்மையோ கஷ்டமோ இந்த இடத்துல 6ஆம் அதிபதி கொடுக்க முடியாது. 6ஆம் அதிபதி கொடுக்கும். நோய் லக்னாதி ஒரு இந்தங்க கும்ப லக்னம்னு வச்சுக்கோங்களேன். கும்ப லக்னம் லக்னாதிபதி உச்சமா இருக்கிறாரு. ஓகேங்களா? கும்ப லக்னம் இவர் லக்னாதிபதி உச்சமா இருக்கிறாரு. அவருக்கு ஆகாதவர் சந்திரன் வச்சுக்கோங்க. சந்திரன் ஆட்சியாகவே கடகத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவரு கடுமையான பாபத்துவ நிலையை அடையாத நிலையில இந்த லக்னாதிபதிக்கு உட்பட்டு தான் அவரால் பலன் செய்ய முடியும். ஏன்னா கெடுதல் கொடுக்கிறவன் 10 கோடிக்கு அதிபர் அப்படின்னா கெடுதலை அனுபவிக்கிறவனுக்கு 100 கோடி பலம் இருக்கு. அந்த அமைப்புகளை சொல்றேன். அப்ப லக்னாதிபதி உச்சமாயிடுறாரு. 6ஆம் 8ஆம் அதிபதி ஆட்சியா தான் இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய நாட்டை போய் அட்டாக் பண்றதுக்கு ஒரு குட்டி தீவான நீங்க போய் அட்டாக் பண்ணுவீங்களா? உங்ககிட்ட அந்த பலம் இருக்குமா? பொருளாதார வலிமை இருக்குமா? இதே தாங்க ஜோசியமோ. அப்ப இந்த இடத்துல தீர்க்க முடியாத எந்த விதமான நோயா இருந்தாலும் கூட 6ஆம் 8ஆம் அதிபதி கொடுப்பாங்க. 6 8ஆம் இடம் பரிவர்த்தனை கொடுக்கும். 6ஆம் அதிபதி லக்னத்துல இருக்காரு, 8ஆம் அதிபதி லக்னத்துல இருக்காரு. எடுத்த உடனே கேட்டிருக்கேன்னு நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், இந்த நோய் குணமடையாதுங்க, இது பாலியல் நோய்ங்க, வாழ்நாள் முழுக்க மருந்து சாப்பிட்டு இருக்கக்கூடிய நோய்ங்க. இல்லைங்க, நீங்க கேட்ட மாதிரி அவங்க இறந்தே போயிடுவாங்க. லக்னம் 8ஆம் இடம்னு பாருங்க. லக்னம் பாவத்துவமா இருக்கு, 8ஆம் அதிபதி வீக்கா இருக்கிறாரு, அவருக்கு ஆயுள் இல்லைல்ல. நீங்க 6ஆம் பாவகத்தை பார்த்துட்டு லக்னத்தை போய் தான் தொட்டு பலன் சொல்ல போறீங்க. நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அது லக்னாதிபதியை பிரதிபலிக்குங்க. ஒருத்தர் பாடகரா இருக்கிறாரு, அவர் எவ்வளவு பாட போறாருன்றத லக்னம், எவ்வளவு சம்பாதிக்க போறாருன்றது லக்னம். ஒரு பெரிய நடிகர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எப்படிப்பட்ட நடிகர்ன்றத லக்னம் டிசைட் பண்ணோம்ல. அந்த மாதிரி இவர் செத்தே போயிடுவாரா, இல்ல இவர் உயிரோட தான் இருப்பாரு, இவர் பேரலைஸா இருப்பாரு, இவர் அப்படி இருப்பாரு இப்படி இருப்பாருன்றதை முடிவு செய்யக்கூடிய பாவகம் லக்ன பாவகம். செயல்படுத்தக்கூடியவங்க தசாநாதன்ங்க. இவ்வளவுதான் விஷயங்க. இதுல கடுமையான பாபத்துவ நிலையில இருக்கக்கூடிய 6 8ஆம் அதிபதி அவர்களே பாவராக இருக்கிற பட்சத்து குரு கூட சில இடங்கள்ல இந்த நோயை கொடுக்குறாரு. குரு என்ன கொடுப்பாரு? கொலஸ்ட்ரால் கொடுப்பாரு, டயபெட்டிக் கொடுப்பாரு, பிரஷர் கொடுப்பாரு, இந்த மாதிரி அமைப்புகளை குரு கொடுப்பாரு. செவ்வாய் கொடுத்தாருன்னா
இது மாதிரியான அமைப்பு கொடுப்பாரு, பிளட் சார்ந்த அமைப்புகளை கொடுப்பாரு, கடுமையா நெகட்டிவ் வார்த்தையை பாய்க்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன், ரத்தம் சம்பந்தப்படுற அமைப்புகளை கொடுப்பாரு, மீளவே முடியாத தன்மையில கொடுப்பாரு, சர்ஜரி பண்ணி வெட்டி எடுக்கக்கூடிய அமைப்புகள்ல சனியும் கெட்டு போயிருந்தா வந்திருக்கும். இந்த அமைப்புகள்ல 6ஆம் பாவகம் ஒருத்தருடைய தீர்க்க முடியாத நோயையும், அதுக்கு விதிவிலக்கு 6க்கு 6 11, 8ஆம் பாவகம் சொல்லப்படக்கூடிய தீர்க்கக்கூடிய பாவகமும் 8க்கு 8 3ஆம் பாவகம் லக்னத்துக்கு இருந்து, எல்லாம் லக்னத்துக்குல இருந்து லக்னத்துக்கு 6ல வர்ற பிரச்சனை லக்னத்துக்கு 11ல முடியுங்க, லக்னத்துக்கு 8ல வரக்கூடிய பிரச்சனை லக்னத்துக்கு 3ல முடியுங்க. இது எல்லாம் விட இது ரெண்டுலயும் சரியா வரலங்க, லக்ன சுபத்துவமாக எந்த கிரகம் வச்சிருக்கோ அந்த கிரகம் விடுங்க. இதெல்லாம் நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இப்படிதான் வருமே தவிர அத்தனையும் லக்னாதிபதி அனுபவிக்கிறார். லக்னம் பலமா இருக்கு, லக்னாதிபதி நல்லா இருக்கிறாரு, 8ஆம் அதிபதி நல்லா இருக்காருன்ற போது அவங்களுக்கு ஆயுள் இருக்கு, அந்த நோயால அந்த தாக்கம் இல்லை, அந்த அப்படியே மெடிக்கேஷன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க, போறங்க வராங்க, எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்குதுங்க. இது ஒரு டைப்பு. நோய் வந்தோடனே இறந்தே போயிட்டாங்கங்க, இது ஒரு டைப்பு. இப்படி வருது இல்ல. அப்ப இந்த அமைப்புகள்ல எந்த பாவகத்தை பார்த்தாலும் லக்னத்தை தொட்டு தான் நீங்க அந்த விஷயம் எப்படி நடக்கும்ன்றத பார்க்கணும். சரிங்களா? நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். வணக்கம்.